நம்ம கூட படிச்சவங்க நல்ல உயரத்துல போயிட்டாங்க, நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருச்சு அவங்களுக்கு. நம்ம கூட பழகுனவங்களுக்கு கூட நல்ல எதிர்காலம் அமைஞ்சிருச்சு. ஆனா நமக்கு மட்டும் எதுவுமே நடக்கலையே, நம்ம வாழ்க்கை அப்படியே இருக்கே. எதிர்காலத்தை குறிச்ச பயத்தோட இருக்கிறீங்களா? வசனம் சொல்லுது, ரூத் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல, பின்பு அவள் மாமியாகிய நகோமி அவளை நோக்கி, என் மகளே, நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி நான் உனக்கு சௌக்கியத்தை தேடாதிருப்பேனோ. நகோமி தன்னுடைய மருமகளாகிய ரூத்துக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை அமைச்சு தடுறதுல பிரயாசப்படுறா, யோசனை பண்றா. இன்னைக்கு ஆவியானவர் உங்களை குறித்து கரிசனை உள்ளவராக இருக்கிறார். உங்களுடைய எதிர்காலத்தை குறித்து நீங்க எதிர்பார்க்கிறதை விட உங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை உங்களுடைய தகப்பனாகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வச்சிருக்கிறாரு. நீங்க எதிர்காலத்துல நல்லா இருப்பீங்க. உங்க சூழ்நிலையில பெரிய மாற்றத்தை பெரிய மாற்றத்தை பார்ப்பீங்க. உங்க எதிர்காலத்தை குறித்து நிறைய பேர் ஆச்சரியப்படத்தக்க விதமா ஆண்டவர் உங்களை உயர்த்த போகிறார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமென்.